ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 விதமான காலிப்படை இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், லேடிஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும், இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதியான நபர்கள்லாம் யார், எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால லேட்டஸ்ட் டெய்லி எவ்ரிடே உங்களுக்கு வந்து வரக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி ஜாப்பாக இருக்கட்டும், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, எம்எஸ்சி கம்பெனியில் வரக்கூடிய எல்லா ஜாப்புமே உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடச்சிரும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் தஞ்சாவூர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியலில் எழுத்தர், பருவகால உதவுபவர் மற்றும் பருவகால காவலர் ஆகிய பணிகளுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் மேல்காணும் பணிக்கு ஆண்கள் விண்ணப்பதாரிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை, அதாவது பருவகால பட்டியல் அப்படிங்கிறதுல வந்து எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் ஃபைல் வந்து இந்த கிளர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெக்கார்ட் ஃபைல் வந்து சரி பார்க்குறது, அந்த ஒரு போஸ்டிங் வந்து 159 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பருவகால உதவுபவர் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெல்ப்பருக்கு வந்து 189 வேகன்சியும், பருவகால காவலர் அதாவது செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு ரோலுக்கு வந்து 179 வேகன்சி வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து 159, ரெண்டாவது வந்து 189, தேர்டு வந்து 179 சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த 3 போஸ்டிங் வந்து ஒரு தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கான தகுதியான நபர்கள் வந்து பருவகால பட்டியல் எழுத்தர், அந்த எழுத்தரில் வந்து இளங்கலை அறிவியல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் நீங்கள் வந்து இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியலில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பருவகால உதவுபவர், அதாவது அந்த கிளர்க்கு ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் 12th +2 வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த +2ல் நீங்கள் என்ன குரூப்பை எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பருவகால காவலர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா ஒரு போஸ்டிங்குமே வந்து வயது வரம்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரோலுக்கு வந்து பாருங்கள், எழுத்தர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ அப்படிங்கிற நீங்கள் கம்யூனிட்டி பிரிவில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது 37 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் ஆண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எம்பிசி, பிசி, பிஜிஎம்மில் இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு வரைக்கும், ஓசி கேட்டகரியில் வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் உதவுபவர் ஹெல்ப்பர் பணிக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 37, 34, 32ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் காவலர், பருவகால காவலருக்கு வந்து 37, 34, 32ன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ வந்து சேலரி பேக்கேஜாக வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு எழுத்தர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 5285 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு வந்து படிகள் வந்து 3499 ரூபா உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும். இது வந்து பெர் மந்த்து, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு, அதாவது போக்குவரத்து செலவாக வந்து 120 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரிடே உங்களுக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 120 ரூபா ஒரு நாளைக்கு வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு தனியாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து உதவுபவர் ஹெல்ப்பர் பணிக்கு வந்து அதே சேலரியாக வந்து 5218 ரூபா ப்ளஸ் 3499 ரூபா அதிகப்படி விலைன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் போக்குவரத்து படி உங்களுக்கு 100 ரூபா இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி
காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 5218 ப்ளஸ் 3499 ஒரு நாளுக்கு வந்து போக்குவரத்து பணி வந்து ரூ. 100 உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. இப்போது கீழே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து கவனமாக வந்து நோட் பண்ணுவோம். தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் அதில் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எண் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா 613-001 அப்படிங்கிற இந்த ஒரு பின்கோடுக்கு நீங்கள் வந்து அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம். இப்போ வந்து ஜூன் 27 ஆகுது இன்றைக்கி. அடுத்த மாதம் ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஜெராக்ஸு, ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணி இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா முதுநிலை மண்டல மேலாளர் தஞ்சாவூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை கவனமாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து எதுவுமே அப்டேட் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நேரடியாக தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் 2-3 வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு 2-3 பேருக்கு வேறு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கூட சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அடுத்தடுத்த மந்த் வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய மாவட்டத்துக்கும் இந்த மாதிரியான ஜாப் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மூலியமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுவீங்க. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஜென்ஸுக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.